Hello students, 12th chemistry unit 1 metallurgy la இதுக்கு முன்னாடி Ellingham diagram, observation of Ellingham diagram, applications of Ellingham diagram and limitations of Ellingham diagram பார்த்தோம். இப்போ electrochemical principle of metallurgy பார்க்கலாம். இந்த electrochemical principle அப்படிங்கிறது நம்ம எப்படி thermodynamical principle படித்தோம் அந்த அளவுக்கு metallurgical processல இது ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட். இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா ஆக்டிவ் மெட்டல்ஸையும் நம்ம வந்து தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸை வச்சு நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸில் ரெடியூஸ் பண்ண முடியாத ஒரு சில ஆக்டிவ் மெட்டல்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சோடியம், மெக்னீஷியம், அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவான மெட்டல்ஸை நம்ம எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் மூலமா நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ்லேயும் எப்படி நம்ம தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸில் நம்ம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், அதே மாதிரி இந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அது என்னென்னா ∆G நாட் ஈக்குவல் டு -NFE0 அப்படின்னு இருக்குது. அதாவது இதுலேயும் அந்த ∆G நாட் வேல்யூ, அதாவது சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி, ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு Nனா number of electrons, number of electron in the reduction process. N na number of electrons in the reduction process. F அப்படின்னா Faraday. Faraday அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு மோல் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ Faradayனா ஒன் மோல் ஆஃப் எலக்ட்ரான், ஹவு மெனி சார்ஜஸ் இன் ஒன் மோல் ஆஃப் எலக்ட்ரான். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 96,485 கூலும் பெர் மோல். ஓகேங்களா, இதுதான் ஃபேரடேயோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த E0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதாவது வோல்டேஜ், எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். E0ங்கிறது எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்னது, ரிடக்ஷனும் நடக்கும், அதாவது கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் இருக்கும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் இருக்கும். இதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த E0ஓட வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் ∆Gயோட வேல்யூ உங்களுக்கு நெகட்டிவாக கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ∆Gயோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் வந்து ஃபீஸிபிளாக இருக்கும், ஸ்பான்டேனியஸாக இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல E0ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே பாசிட்டிவ் அண்ட் இந்த மைனஸ் சேர்ந்தால் உங்களுக்கு ∆G வேல்யூ நெகட்டிவாக கிடைக்கும். இன்கேஸ் இந்த E0ஓட வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ∆Gயோட வேல்யூ உங்களுக்கு ப்ளஸ்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போதே E0ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் எடுத்து தான் பண்ணுவாங்க. இது எப்படி நடக்கும் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எந்த மெட்டலை நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணுமோ, அதாவது ரெடியூஸ் பண்ணணுமோ அந்த மெட்டலை வந்து நமக்கு ஒரு சால்ட், ஒரு சொல்யூஷனாக எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு எப்படி சொல்கிறது, மால்டன் ஸ்டேட்டில் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த சொல்யூஷன் எடுக்கிறோமோ எந்த சொல்யூஷன் எடுக்கிறோமோ அந்த சொல்யூஷன் வந்து லோ எலக்ட்ரான் ரிலீஸ் டெண்டன்சி உள்ளது தான் நம்ம சொல்யூஷனாக எடுப்போம். ஹை எலக்ட்ரான் டெண்டன்சி உள்ள ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ராடாக தான் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் சில்வர் எடுத்தோம் அப்படின்னா காப்பரோட எலக்ட்ரான் ரிலீஸிங் டெண்டன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். காப்பர் சீக்கிரமாக எலக்ட்ரானை கொடுத்துட்டு காப்பர் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல லோ எலக்ட்ரான் டெண்டன்சி உள்ள சில்வரை வந்து சொல்யூஷனாக எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, அப்போ உள்ள ஒரு காப்பர் ராட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரியாக்ஷன் நடத்துவாங்க. இதுக்குள்ளே நமக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சொல்யூஷனில் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த சொல்யூஷன் வந்து ஏஜி சொல்யூஷனாக இருக்கும், இந்த எலக்ட்ரோடு வந்து காப்பராக இருக்கும். சரிங்களா, யார் எலக்ட்ரான் ரிலீஸிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கோ
அவங்கள எலக்ட்ரோடாக எடுத்துக்குவாங்க. யாருக்கு எலக்ட்ரான் டெண்டன்சி கம்மியாக இருக்கோ அவங்கள சொல்யூஷனாக எடுத்துக்குவாங்க. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல இந்த ஏஜியை நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணோன்னா சில்வர் அயானாக மாறிடுமா, ஏஜி ப்ளஸ். இப்போது இந்த ஏஜி ப்ளஸ் போயிட்டு இந்த காப்பர் கூட சேர்ந்து ஏஜி ஆயிரும். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ காப்பர் எடுத்துக்கிறோம் சாலிட் ஸ்டேட்டில். இது கூட சில்வர் அக்வஸ் சொல்யூஷனை எடுத்துக்குவோம், ஏக்யூ. அதாவது சில்வர் அக்வஸ் சொல்யூஷன் எப்படி இருக்கும், சில்வர் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு 2 மோல் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காப்பர் இந்த ஏஜி கிட்ட தன்னோட 2 எலக்ட்ரானை கொடுத்துரும். இப்போ இந்த ஏஜி கிட்ட 2 எலக்ட்ரான் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஏஜி வந்து சாலிடாக வந்து இந்த எலக்ட்ரோடு மேலேயோ இல்லை கீழே செடிமெண்ட்டாவோ செட்டில் ஆகுமா. ப்ளஸ் இந்த காப்பர் கிட்டேருந்து 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா Cu2+ ஆயிருமா. இது வந்து இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷன் வந்து இந்த ஃபுல் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் இங்கே ஏஜி சொல்யூஷன் போயிட்டு இங்கே ஒட்டிக்கும், ஏஜியாக ஒட்டிக்கும். இந்த காப்பர் ராடில் இருக்கக்கூடிய Cu வந்து Cu2+ இந்த சொல்யூஷனில் மிக்ஸ் ஆகிக்கும். பாருங்கள், இது வந்து அக்வஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போது இந்த இடத்துல நமக்கு ஆக்சிடேஷனும் நடந்திருக்கு, ரிடக்ஷனும் நடந்திருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போது இந்த காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெட்டலாக இருக்கும்போது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த காப்பர் தன்கிட்ட இருக்கிற 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு Cu2+ வெளியில் போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. அப்போ இது வந்து ஆக்சிடேஷன் சொல்லுவோமா. இப்போது இந்த சில்வரில் பார்த்தீங்கன்னா ஏஜி ப்ளஸ், அதாவது இதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இல்லை, இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு சில்வர் மெட்டலை ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. அப்போ இது வந்து ரிடக்ஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிடக்ஷனும் நடக்குது, ஆக்சிடேஷனும் நடக்குது. இதுக்கு பேர் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இப்போது இது காப்பரும் சில்வரும் மட்டும்தான் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வந்து சீக்கிரமாக எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கிறனால நம்ம காப்பரை ராடாக எடுத்துக்கிட்டோம். சில்வருக்கு லோ எலக்ட்ரான் ரிலீஸ் டெண்டன்சி இருக்கிறதுனால நம்ம அதை சொல்யூஷனை எடுத்துக்கிட்டோம். இப்போது இதே காப்பரை நம்ம சொல்யூஷனை எடுத்துக்கலாம், காப்பர் 2+ எடுத்துக்கலாம் அக்வஸ் சொல்யூஷனில். அப்போ இது காப்பரை விட ஹையர் வேல்யூ உள்ள இன்னொரு மெட்டல் எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஜிங்க் எடுத்துக்கலாம். ஜிங்க் வந்து சாலிட் ஸ்டேட்டில் எடுத்துக்கலாம். இப்போது இதை ஜிங்க் ராடை இங்கே வச்சுட்டு காப்பரை சொல்யூஷனாக வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஜிங்க்கு கிட்டேருந்து 2 எலக்ட்ரானை காப்பர் வாங்கிட்டு காப்பர் சாலிடாக செடிமெண்ட்டாக வந்துடும். இது கூட ஜிங்க் வந்து 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஜிங்க் 2+ அக்வஸ் சொல்யூஷனுக்குள்ளே போயிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், காப்பர் 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு மெட்டல் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல காப்பருக்கு நடந்தது ரிடக்ஷன், ஜிங்க்குக்கு நடந்தது 2 எலக்ட்ரானை கொடுத்துருச்சு இல்லையா. அப்போ அதனால் இது ஆக்சிடேஷன். சரிங்களா. ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து காப்பர் வந்து 2 எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, இந்த இடத்துல காப்பர் 2 எலக்ட்ரானை வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எலக்ட்ரோலைட்டிக்கல் பிரின்சிபல் நடக்கும். சரிங்களா. தேங்க்யூ.